மார்க்கெட் இப்போ நல்லா கிராஷ் ஆயிருக்கு. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. ஏன்னா, இப்ப நீங்க சிப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு 2, 3 இயர்ஸ் இல்ல 4 இயர்ஸ்க்காக நீங்க சிப் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சிப்ப தயவு செஞ்சு கன்டின்யூ பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். நெறைய நியூஸ் பார்க்காதீங்க. மார்க்கெட் பத்தி இருக்கிற நியூஸ நீங்க பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஈவென்ச்சுவலி மார்க்கெட் வந்து ரிகவர் தான் ஆகப்போது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு ஷார்ட் டெர்மா தேவையுள்ள 2 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து உங்கள்ட்ட சைட் லைன்ல இருந்துச்சுன்னா, மார்க்கெட்லேருந்து நீங்க எக்ஸிட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு அதனால தான் நான் சொல்றேன் உங்க எல்லார்ட்டயும் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் டைம்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். மார்க்கெட் டைமிங். மார்க்கெட்ட தயவு செஞ்சு டைம் பண்ண பார்க்காதீங்க. உங்களோட எஸ்ஐபி வந்து அந்த மார்க்கெட் டைமிங்கை டேக் கேர் பண்ணிக்கும். எஸ்ஐபியோட கான்செப்டே அதுக்கு தான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதோட ரீசனே என்னன்னா, உங்களுக்கு மந்த்லி பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும் உள்ள. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்கள் சிப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டை விட 3 to 4% ஆல்ஃபா வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தயவு செஞ்சு சிப்பை மட்டும் நிறுத்திடாதீங்க. எமோஷனல் டிசிஷன் மேக்கிங் வச்சுக்காதீங்க. நீங்கள் எப்போ எமோஷனல் ஆவீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்மாக அந்த காசு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எமோஷனல் ஆவீங்க. இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தேவை வந்த காசுக்கு நீங்கள் எமோஷனலாக ஆகணும்னு அவசியமே கிடையாது. பேனிக் செல்லிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த போர்ட்ஃபோலியோ பாட்டுக்கு ஓரமாக இருக்கணும்னா அதை பார்க்கணும் கூட நீங்கள் அவசியம் கிடையாது. இப்போ அது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான இருக்கிற கம்பெனி சஸ்டெயின் ஆகும். வீக்காக இருக்கிற கம்பெனி இந்த ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு லாஸஸும் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ தயவு செஞ்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள்.